நந்தகுமார் சார், இஃப் யூ ஆர் ஸ்டில் வித் அஸ், இதில் திரு பிரகாஷ் சார் சொல்கிறது ஒரு வேலிட் பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்தியா கம்யூனிஸ்டோ, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ அவங்க எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அரசை எதிர்க்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா இந்த நம்பர்ஸும் கூட கான்ட்ரிபியூட் பண்ணுது, அது ஒரு சவாலாக இருக்குங்கிறத பார்க்குறோம். இது வந்து அந்த பொலிட்டிக்கல் ரெல். தமிழ்நாடு வந்து ஒரு முக்கியமான மாநிலம், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுடைய எல்லைப்புறத்தில் கடல் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். ஸோ இதில் நிறைய செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ், பொது வழியில் அதிகம் பேசப்படாத விஷயங்கள்லாமும் கூட இருக்கும். ஆஸ் த கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் அதெல்லாமும் கூட பேசுறதுக்கு, அதில் ஒரு டோன் செட் பண்ணுறதுக்கு, அந்த செக்யூரிட்டி சேலஞ்சஸை அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் பற்றி கூட முந்தைய காலங்களில் முதலமைச்சர்களோட பேச்சு நடந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு மீட்டிங் எப்படி அமையும்? அஃப்கோர்ஸ் இயல்பாக பிளசன்ட்ரிஸ் இருக்கும். தே வில் ரீகால் தேர் ப்ரீவியஸ் மீட்டிங், வாழ்த்து சொல்வார், ஒத்துழைப்பை கேட்பார். அது சப்ஸ்டாண்டிவ் லெவல் இந்த மாதிரியான சந்திப்புகளில் கிவன் டுடேஸ் மில்லையோ என்ன இடம்பெறும்னு நினைக்கிறீங்க? இப்ப இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு இப்ப முக்கியமா வந்து ஒரு 6 பிரச்சனைகளை பத்தி அவங்க பேசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேகதாது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்ப தமிழ்நாட்டுக்கு உண்டான பினான்சியல் அலோகேஷன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து ஏதாவது பெண்டிங் அமௌண்ட்ஸ் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளவு அமௌண்ட். இப்ப நமக்கு வந்து இப்ப இந்த பினான்சியல் பர்டன் இருக்கிறதுனால வந்து மே ரெக்வெஸ்ட் ஃபார் அ குவிக்கர் அண்ட் ஃபாஸ்டர் டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆஃப் த பெண்டிங் அமௌண்ட்ஸ் இன் ஃபியூச்சர்ல கூட கொடுக்கறத வந்து கொஞ்சம் ஏர்லியரா கொடுக்கறதுக்கு அந்த பைனான்சியல் அலோகேஷன்ஸை பத்தி டெஃபினட்டா அவர் வந்து ஹி வுட் பி பிரசிங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, மூன்றாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். போர்ட் மாடர்னைசேஷன், அதே மாதிரி மேனுஃபேக்சரிங் ஹப், எலக்ட்ரானிக் செக்டாரு. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஒரு வேலை வாய்ப்புக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்து, ஏன்னா நிறைய வந்து நமக்கு இப்போ வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், யூத் நிறைய இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் வந்து மாற்றணும், எக்கானமியை டெவலப் பண்ணணும்னா அது ரொம்ப முக்கியம். 4வது வந்து பாத்தீங்கன்னாக்கா இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒண்ணு வந்து முன்னாடி சொன்னது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், இது வந்து இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகமா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அண்டை மாநிலங்களுக்கு பறிபோனதெல்லாம் நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க ஏற்கனவே இருந்த அரசாங்கம் வந்து டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டைன்னு சொல்லி கூட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய சப்போர்ட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்றதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நம்ம அதிகமா எடுத்துட்டு வர அளவுக்கு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப்பையும் அவங்க வச்சுக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. சோ அதை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றதுக்காக கட்டாயம் பண்ணுவாங்க. மெயினா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட் அண்ட் சென்டர் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். அடுத்தது 6வது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த லா அண்ட் ஆர்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து இன்னைக்கு கோஸ்டல் ஏரியா வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ கோஸ்டல் செக்யூரிட்டி முக்கியம். அதே மாதிரி ஸ்ரீலங்கன் தமிழுக்கும் அந்த ஃபிஷர்மேனுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸ் கோஆர்டினேஷன், அதே மாதிரி சென்ட்ரல் செக்யூரிட்டி கோஆர்டினேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவர் அமித்ஷா அவர்களை பத்தி பார்க்கும்போது இந்த லா அண்ட் ஆர்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோஆர்டினேஷன், இந்த ஒரு 6 பிரதானமான ஒரு முக்கிய புள்ளிகளை வச்சு அவருடைய கோரிக்கைகளும் அவருடைய சப்போர்ட் சீக்கிங்கும் இந்த மீட்டிங்ல அவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் அவர்களை, பினான்ஸ் மினிஸ்டர் அவர்களை, ஹோம் மினிஸ்டர் அவர்களை பார்க்கும்போது இந்த 6க்கும் வந்து பிரதானமான ஒரு கோரிக்கைகளா இல்ல வந்து சப்போர்ட் வேணுங்கிறதுல இவர் சீக் பண்ணுவாருன்னு நினைக்கிறாரு. என்ன பரிமளிக்க போகுதுங்கிறத பார்க்கணும். நீங்கள் சொன்னது போல் சிலபஸ் ரொம்ப பெருசு, ஆனால் நேரம் குறைவு. அதனால் ஒரு முன்னுரிமைகளை வச்சு நீங்கள் சொல்கிற இனங்கள் உட்பட இனங்களில் இந்த சந்திப்பு இருக்கும். ஆஃப்கோர்ஸ் இயல்பான பிளசன்ட்ரீஸு, பரஸ்பர மரியாதை, வாழ்த்துக்கள் தெரிவித்தெல்லாம் இருக்கும். இன்றைக்கி பிரதமருடனான சந்திப்பு மட்டுமல்ல, உள்துறை அமைச்சர், நிதி அமைச்சர் எல்லாமும் கூட முதலமைச்சர் விஜய் சந்தித்து பேச இருக்கிறார். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.